லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆஃப்ஹெச்பி செல்ஃப் ரிமிங் பம்ப் அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் அந்த ஆஃப்ஹெச்பி செல்ஃப் ரிமிங் பம்ப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஓரியன்ட் செல்ஃப் ரிமிங் பம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 1 year வாரண்ட்டி ஓரியன்ட் செல்ஃப் ரிமிங் பம்ப் அப்படிங்கிற அந்த பிராண்டை வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இதுதான் அந்த செல்ஃப் ரிமிங் பம்ப்பு. இது வந்து ஒரு அலுமினியம் வைண்டிங், ஆஃப்ஹெச்பி தான். இதை வந்து ஷார்ட்டாக ஒரு அன்பாக்சிங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமே ஃபுல் லோட் டெஸ்ட் வந்து ஓட்டி இதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். பம்பை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா, பம்பை வெளியே எடுத்ததுக்குமே பம்போட ஃபுல் வியூ வந்து இதுதான். எந்தவித நேமும் கேசிங்கில் இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரியன்ட் செல்ஃப் ரிமிங் பம்ப் அப்படின்ற டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயினர் ஒன்று, அது போக ஒரு வாரண்ட்டி கார்டு ஒன்று, கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரியன்ட் பம்ப்ஸ் வந்து போடலை. சேவ் வாட்டர் சேவ் எர்த்துன்ற அந்த சிம்பிளான ஒரே வருது. 100% குவாலிட்டி அப்படின்ற டீட்டெயில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நோலோடு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லோடு செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு நியூட்ரல், இது வந்து ரெண்டில் எது வேணாலும் ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. மோட்ரு வந்து ஃபுல்லோடில் ஓடுது. ஃபேஸு நியூட்ரல். நார்மலாக நோலோடில் செக் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். இப்போ இந்த பம்பை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா, இதுதான் சக்சன் சைடு. இங்கே இருக்கிற தண்ணியை எடுத்து திருப்பி இதுலேயே தான் விட போகிறோம். இப்படியே ஒரு 20 minutes ஓட்டி இது எவ்வளோ வோல்டேஜ் எடுக்கும், பர் மந்த் ஃபுல்லாக 24 into 30 days ஓட்டணும் அப்படின்னா எவ்வளோ கரண்ட் எடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி கேசிங்க்கு உள்ளே தண்ணி வந்து ஃபில் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இதுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமே நான் இந்த ஃப்ளான்ஸில் வந்து ஒரு எல்பெண்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்புக்கு இங்கே பேஸ் நியூட்ரல் லைன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா பம்பில் வரக்கூடிய இந்த இன்புட் லைனுக்கு பேஸ் நியூட்ரல் ரெண்டையும் கொடுத்தாச்சு. இப்போ செட்டை வந்து ஆன் பண்ணுவோம். எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருது அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிடுங்க. இந்த பம்போட கீழ் செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 feet வந்து இருக்கும். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 feet வந்து ஒர்க் ஆகும். 20 minutesக்கு அப்புறமே பம்பு ரன் ஆகிறத பார்க்கலாம். மினிட்ஸ் பம்பை வந்து ரன் பண்ணியாச்சு. இப்போ பம்போட பர்ஃபார்மன்ஸ் என்ன, பம்பு ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. பம்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ ஸ்பானர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேசிங்கில் இந்த 3 போல்ட் இருக்கும். இந்த 3 போல்ட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த கேசிங் வந்து தனியாக வந்துடும். லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி வெளியே எடுத்திங்கனாலே வந்துடும். இதுதான் கேசிங். இது வந்து கேஸ்கட் ஓரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பம்போட இம்பலர். நம்ம தண்ணியை வந்து இதுதான் சக்ஷன் பண்ணி மேலே கொடுக்கும். பம்போட இம்பலரை கழட்டுறதுக்கு முன்னாடி
பின்னாடி இருக்க அந்த கூலிங் கவர் வந்து கழட்டிடுவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று எடுத்துக்கிட்டனால போதும். இதுக்கு பேர் தான் கூலிங் ஃபேனு. இந்த கூலிங் ஃபேன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சுற்றும் போது மோட்ரு ஹீட் ஆகும்போது காற்றை வந்து இதுக்குள்ளே ஃபோர்ஸாக உள்ளே தள்ளி இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் அதிகமாக குறைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபேன் வந்து யூஸ் ஆகுது. இம்பலரை கழட்டுறதுக்கு இந்த மாதிரி 2 மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து உள்பக்கம் வச்சு ஒரு வாட்டி நல்லா நம்பினாலே இம்பலர் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துடும். இதுதான் பம்போட இம்பலர். 2 சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் வந்து செமி க்ளோஸ்ட் இம்பலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ரோட்டரோட சாஃப்ட் கீ. இதுதான் உள்ளே இருக்க மெக்கானிக்கல் சீல். உள்ளே இருக்க மெக்கானிக்கல் சீல் எடுக்கிறதுக்கு நிமித்தி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் சீலு. இந்த சீலை கழட்டணும் அப்படின்னா முதல்ல வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 சர்க்கிள் பிளேயரை வந்து கழட்டணும். இதுதான் அந்த சர்க்கிள் பிளேயரு. அடுத்து இந்த சீலை வெளியே எடுக்கிறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக வெளியே தள்ளிங்கனாலே போதும், ஃபுல்லாகவே வந்துடும். இதுக்கு பேர் தான் மெக்கானிக்கல் சீல் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிறது செராமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து இந்த ஃபேனை கழட்ட போகிறோம். இந்த ஃபேனை கழட்டுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் பிளேயர் வந்து லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு காட்டர் பின் வந்து இப்படியும் தள்ளி விட்டிங்கனாலே போதும். காட்டர் பின் வந்து நேராகிக்கும். இந்த காட்டர் பின் நேரானதுக்கப்புறமே இதுக்குள்ளே இருக்க அந்த ஹோலில் வச்சு இதுக்குள்ளே இருக்க அந்த ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலான ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தட்டி வெளியே வந்துட்டனாலே இந்த சர்க்கிள் பிளேயர் காட்டர் பின் வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பட்டையான்றாலோ ஸ்க்ரூ ட்ரைவரோ ஏதோ ஒன்று வச்சு லைட்டாக தட்டினீங்கனாலே போதும். இதுதான் இதில் உள்ள ஃபேனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட இந்த ஃப்ரண்ட்டு கவரையும் பேக் கவரையும் சுத்தமாக கழட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்த 3 நட்டை கழட்டினீங்கன்னா போதும். இந்த 3 நட்டை கழட்டிட்டு சாஃப்ட்டில் நைலான் ஹேமரை வச்சு தட்டிங்க அப்படின்னா பிரச்சனை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ரியர் கவர் ஃப்ரண்ட் கவர் இது 2 தனித்தனியாக கழட்டணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த 3 போல்ட்டு, இங்கே இருக்க இந்த 3 நட்டு 1 2 3 இந்த 3 நட்டையும் கழட்டினாலே போதும். கழட்டினதுக்கு இந்த மாதிரி ஒரு நைலான் ஹேமர் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தட்டிங் போதும், வந்துடும். இதுதான் ரோட்டார்னு சொல்லுவாங்க. இது வந்து வைனிங். லைட்டாக அந்த பேர் தட்டினீங்கனாலே ஃபுல்லாக வந்துடும். அடுத்து இந்த ரோட்டை தனியாக எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கையில் எடுத்தாலே வந்துடுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிசேபிள் பண்ண பம்போட மொத்த மெட்டீரியல் எவ்வளோன்னு மட்டும் பாருங்கள். இதில் தான் அதில் இருக்கக்கூடிய மொத்த மெட்டீரியல் மொத்தம் 22 ஐட்டம்ஸ் இருக்குது. இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதுதான் ஆக்சுவலாக மோட்டரோட வைண்டிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் வைண்டிங். அலுமினியம் வைண்டிங்னால இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான்.